எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஊமையொலியல் இயக்குனர் அரவிந்தராஜ். திரைக்குறள் சார்பாக ஃபர்ஸ்ட் ஃப்ரேம், அதாவது 2025 அப்படின்னு ஒரு குறும்பட போட்டி நடத்துகிறாங்க. இயக்குனர், கதாசிரியர், எடிட்டர், நடிகர், நடிகைன்னு எல்லா கேட்டகரியிலையும் ஆட்களை தேர்ந்தெடுத்து அவங்க எல்லாருக்கும் இது சினிமாவில் நுழையறதுக்கு ஒரு தலைவாசலாக அமைய போகுது. அதனால இதை சாதாரண குறும்பட போட்டின்னு நினச்சிடாதீங்க. இதில் நீங்கள் பங்கெடுத்து உங்களுடைய திறமையை நீங்கள் நிரூபிச்சிங்கன்னா நிச்சயமாக திரைத்துறையில் நாளைக்கு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு இயக்குனராகவோ, ஒரு எடிட்டராகவோ, ஒரு கதாசிரியராகவோ, நடிகராகவோ, நடிகையாகவோ வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய உழைப்பை நீங்கள் காட்ட வேண்டிய நேரம் இது. உங்களுடைய திறமையை நீங்கள் காட்ட வேண்டிய நேரம் இது. 20 நிமிஷத்துக்கு நீங்கள் படம் பண்ணுறீங்க. 20 நிமிஷத்து படத்தில் என்னத்தை சார் நான் காட்ட முடியும்னு நினைக்காதீங்க. நான் இன்னைக்கு ஊமையொலியல் இயக்குனர்னு உக்காந்துருக்கேன்னா ஒரு 10 நிமிஷம் படத்தை காட்டித்தான். அதுதான் எங்களுக்கு முகவரியாக இருந்தது, டோக்கனாக இருந்தது. நாங்கள் விசிட்டிங் கார்டுன்னு சொல்லுவோம். எங்கே போனாலும் அந்த படத்தை போட்டு காட்டினா அப்புறம் தான் நம்மளை மதிப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு இது ஒரு அரிய நல்ல ஒரு சந்தர்ப்பம். அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸ் மணியும் கொடுக்குறாங்க. 1 லட்ச ரூபா, 50,000 ரூபா, 25,000 ரூபான்னு கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி படங்களை தேர்ந்தெடுத்து ப்ரைஸ் மணியும் கொடுக்குறாங்க. இந்த குறும்பட போட்டியில் நடுவர்களாக இருந்து உங்களுடைய குறும்படங்களை தேர்ந்தெடுக்க போகிறது யாருன்னா, திரைக்கதை மன்னன் பாக்யராஜ் சார், நான் பாண்டிராஜ் சார், 3 பேரும் நடுவர்களாக இருந்து உங்களுடைய படங்களை தேர்ந்தெடுக்க போகிறோம். தேர்ந்தெடுக்கப்படுற படங்கள் எங்கே ஓட போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரசாத் லேப் தேட்டரில் இன்றைக்கி எல்லா படங்களும் அங்கே தான் வெளியாகிட்டு இருக்குது. அந்த தேட்டரில் ஓட போகுது. அதாவது இவங்களுடைய நோக்கமே என்னென்னா, இதை குறும்படம்னு நீங்கள் கணக்கில் வைக்காதீங்க. இதன் மூலமாக, இந்த படிக்கட்டின் மூலமாக ஏறித்தான் நாளைக்கு நீங்கள் திரைப்படம்ன்ற பெரும்படத்துக்கு போகிறாங்க. அதனால் இதை பெரும்படம்ன்ற பிரசாத்தில் தான் நாங்கள் காட்ட போகிறோங்கிறது தான் இவங்களுடைய நோக்கம். தயாரிப்பாளர் கலைப்புலி தானு அவர்கள் வராரு, திரு மணிகண்டன் அவர்கள் வராரு, நடிகர் மணிகண்டன். இந்த குறும்பட போட்டியோட விழா, அதாவது கிராண்ட் ஃபினாலேங்கிறது டிசம்பர் 14 அன்னைக்கு நடக்குது. நிச்சயமாக திரைத்துறையில் வரணும்னு ஆசைப்படுற எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம், ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. இதை பயன்படுத்திக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு.